பத்திநாதனுடைய எழுத்தை பற்றி நான் பேசி நான் எழுதி அவர் மேலே பெரிய கவனம் கிடைக்கும் அப்படின்னு செல்வம் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னோட எழுத்துக்கள் மேலே ஒரு கவனம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறதுக்கும் ஆட்கள் வந்துடுவாங்க. இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது நான் இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பார்க்கக்கூட இல்லை. அப்போ நான் காலச்சோடில் கேட்டப்போ அரவிந்தன் எனக்கு அதோட PDF அனுப்பி கொடுத்தார். கடந்த 2-3 நாட்களாக இதை படித்து குறிப்பெடுத்து பேச வந்திருக்கேன். பொதுவாக இந்த நாவல் இங்கே எத்தனை பேர் வாசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ இந்த நாவலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் பேசினாக்க கிரீக் அண்ட் லாட்டினாக தான் இருக்குது, யாருக்குமே எதுவுமே புரியாது. அப்போ சில பொதுவான அபிப்பிராயங்களை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான புலம்பெயர் இலக்கியம் இருக்கு இல்லையா, இது புலம்பெயர்ந்து வந்த புதிதில் புலம்பெயர் இலக்கியமாக இருக்கும். இப்போது மலேசியாவில் சிங்கப்பூர்லலாம் புலம்பெயர்ந்தவர்கள் செட்டில் ஆகிருக்காங்க. அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பழைய வாழ்முறையும் இப்பத்திய வாழ்முறையும் ஒப்பிட்டு எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் இருக்குது. அது குடியேற்ற இலக்கியம் அப்படிங்கிறாங்க. இப்போது பத்திநாதனுடைய இந்த புத்தகம் அந்த அர்த்தத்துலேயும் ஒரு அந்தரத்தில் தான் இருக்குது. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. அது புலம்பெயர் இலக்கியமும் அல்ல, குடியேற்ற இலக்கியமும் அல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அகதி வாழ்வை பற்றி சித்தரிக்கக்கூடிய புத்தகங்களை ஒரு பெரும்போக்காக 2 பிரிவாக பிரிக்கலாம்னு தோணுது. ஒன்று ஒரு தனிநபராக அவங்க சந்திக்கக்கூடிய உளவியல் நெருக்கடிகள், அதை பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள். இப்போ நான் இதில் வாசித்த ஞாபகத்தில் இருக்கிற மிக நல்ல புத்தகம் லாரா ஃபெர்குஸ் அப்படின்னு ஒரு பெண்மணி எழுதிய இழப்பின் வரைபடம் அப்படின்னு ஒரு புத்தகம். அதையும் காலேஜோடு தான், வணக்கம் சார், அதையும் காலேஜோடு தான் வெளியிட்டிருக்கு. அந்த புத்தகம் அனிருத்தன் வாசுதேவன் மொழிபெயர்த்தது. 2வது வகை பொது சமூகம் அவங்கள எப்படி ஒதுக்கி வைக்குது அல்லது அவங்கள்ட்ட பாராமுகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அவங்கள 2ஆம் நிலை குடிமக்களாக எப்படி நடத்துது அப்படிங்கிறத பற்றி விவரிக்கக்கூடிய புத்தகங்கள். பத்திநாதனோட இந்த நூல் 3வது வகையானது. தஞ்சம் புகுந்த இடத்துல அவங்க ஒரு தனி தீவாக தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பொது வாழ்க்கைக்குள்ளே அவங்க இன்னும் முழுக்க கலக்கலை. அந்த கலக்கிறதுக்கு அந்த பொது சமூகம் அவங்கள உள்ள ஸ்வீகரிச்சுக்கல. இப்போ அவங்க தனி தீவாக தான் இருக்காங்க. அந்த தீவுக்குள்ளேயே தீவோட உட்புறம் வரைக்கும் அரசாங்கத்தோட பாராமுகம் அவங்கள தீண்டுறதும், அவங்கள நிம்மதி கேடா, அவங்களால வேலை பார்க்க முடியாது, அவங்களால ஒரு சொத்து வாங்க முடியாது, அவங்களால பணம் சேர்க்க முடியாது, அவங்களுக்கு எந்த உரிமையுமே இல்லாமல் வாழ்தலுக்கான பெரும் போராட்டத்தை இந்த புத்தகம் வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். அந்த அர்த்தத்தில் இந்த நூலில் சித்தரிக்கப்படுறது நிம்மதியான வாழ்க்கைக்கும் நிம்மதியின்மைக்கும் இடையிலான அந்தரம் இல்லை. 2 நாட்டு குடியுரிமைகளுக்கு இடையிலான அந்தரத்தன்மையும் இல்லை. நிம்மதியற்ற அகதி வாழ்வுக்கும் நிம்மதியற்ற சுதந்திர வாழ்வுக்கும் இடையிலான ஒரு அந்தரத்தன்மையை தான் இந்த புத்தகம் பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னுரையில் சேரன் சொல்றார், புலம்பெயர்ந்த நாடு சார்ந்து அகதிகளின் சமூக அந்தஸ்திலும் அவர்களை நோக்குபவர்களின் பார்வை மற்றும் அக்கறையிலும் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின்றன அப்படிங்கிறார். இந்த நூல் மூலமாக எனக்கு அறிய கிடைத்த ஒரு புதிய தரவு இன்னும் விசித்திரமானது என்னன்னா, நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த சமூகத்தை போய் பார்த்தாலும் அதில் மதம் சார்ந்து, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில், இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் ஜாதி சார்ந்து, பொருளாதார நிலை சார்ந்து, அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை கௌரவமாக சொன்னால் வர்க்கம் சார்ந்து படித்தரங்கள் இருக்கு. இந்த மாதிரி அகதிகள் வந்த உடனே அவங்களுக்குன்னு புது படி ஒன்று உருவாகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக கீழான படிக்கு அடுத்த படி ஒன்று கீழே உருவாகுது. அந்த படியில் தான் அவங்க பொருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை நான் நாவல்னு இவர் ஜெயகரனும் அதுதான் சொன்னார், அவரும் அதுதான் சொன்னார் நினைக்கிறேன். நாவல்னு சொல்ல முடியாது, இது உதிரி அனுபவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இது. அப்போ இதை ஒரு சரியான ஒரு எடிட்டிங் ஒன்று, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே எடிட்டிங் பற்றி ஒரு விவாதம் நடந்தது இல்லையா, இந்த மேடையிலேயே நடந்து ஃபேஸ்புக்லேயே நடந்து, இன்னும் ஒரு முடிவு கேட்டலை. என் பங்குக்கு நான் ஒரு 2 கல் போட்டு வைக்கிறேன். முறையான எடிட்டிங் இருந்திருக்குமானால் இந்த நாவல் ஒரு புது வடிவ நாவலாக இருந்திருக்கும். இதுவரைக்கும் அறியப்பட்ட நாவல் வடிவத்துக்கு
வெளியில் ஒரு புது முயற்சியாக அது இருந்திருக்கும். அது நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த நாவலில் புனைவு தருணங்கள் நிறைய இருக்கு. புனைவு தருணங்களுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளவு இருக்கு. ஆனால் அதாவது தன்னளவில் புனைவானவை அல்ல, அவை அம்புட்டு நிஜம். அதுதான் வைத்தறிச்சலாக இருக்கு. ஆனால் வாசக மனத்தில் ஒரு புனைவாக விரிந்து வேரூன்றக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கு. உதாரணமா உண்ணாவிரத பந்தல பார்த்து வர்ற ஒரு தலைவர், அரசியல் தலைவர், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் இருக்கார். அவர் திடீர்னு தோன்ற ஒரு நல்லெண்ணத்தால அதோட வாசலோட திரும்பி போயிடுறார், உள்ள போகாம. அது அப்ப தோன்றின நல்லெண்ணம். ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சோன்னா அந்த தலைவர் யாருன்னு நம்ம யூகிச்சிட முடியும். அப்புறம் அவர் இல்லை அப்படின்னு பத்திராஜன் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க. அது மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இதை ஒரு முதலீடா கருதக்கூடிய தலைவர்கள் அங்கே இருக்காங்க. இந்த மாதிரி அகதி வாழ்க்கை, இது பற்றின பேச்சு, இது எல்லாத்தையும் தங்களோட அரசியல் வாழ்க்கைக்கான முதலீடாக பயன்படுத்தக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒருத்தர் வந்துட்டு திரும்பி போற தருணம் ஒரு முக்கியமான புனைவு தருணம் அது. அப்புறம் இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப பூர்வீக நாட்டுக்கு திரும்ப போகும்போது அந்த நாடு அந்நிய நாடா இருக்கு. நீங்க ஒரு அந்நிய நாட்டில் ஒரு 18-20 வருஷம் இருந்துட்டு திருப்பி பூர்வீக நாட்டுக்கு வரும்போது அதுவும் அந்நியமா இருக்கு. அப்போ வேற ஒரு அந்தரத்தன்மை ஒன்று உருவாகிறத பார்க்குறோம் நம்ம. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்தின்னு சொன்னா, காசியப்பன் ஒருத்தர் ஒரு நாவல் எழுதியிருக்கார். அசடுன்னு ஒரு நாவல், அதிகம் கவனிக்கப்படாத ஒரு தமிழ் நாவல், நல்ல நாவல், சின்ன நாவல் தான். ஒரு 2 மணி நேரத்தில் படிச்சிட முடியும். அதில் கணேசன் ஒருத்தன் வருவான். அவன் தான் மைய பாத்திரம். அவன் கிட்டத்தட்ட 35-40 வருஷம் ஓட்டல் தொழிலில் இருந்திருப்பான். ஓட்டல் தொழிலோட பல்வேறு இடங்கள்ல அவன் வேலை பார்த்துருப்பான். ஒரு தடவை அவன் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவனால் அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசை சுட முடியாது. அப்போ 40 வருஷம் ஒரு தொழிலில் இருந்த ஒருத்தனுக்கு அவன் எவ்வளோ ஒட்டாமல் இருந்திருக்கான் அப்படிங்கிறத அந்த ஒரு காட்சி நமக்கு தெரியப்படுத்திடும். அப்போ உண்மையான இருத்தலியல் சிக்கல் அது. இவருக்கு பொது மருத்துவமனைக்கு பஸ் ஏறி போகிறது எப்படிங்கிறத குழப்பம் வருது திரும்பி போகும்போது. அது ஒரு இருத்தலியல் சிக்கல் அது. அது மாதிரியான தருணங்கள், ஒரு அபத்த நிலை இந்த நாவலில் அங்கங்கே பார்க்க கிடைக்குது. இந்த அந்த அந்தர நிலையை பற்றி யோசிக்கும் போது எனக்கு பிரெக்டோட ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்து அதையும் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே ஒரு அதிகாரி ஃபோனில் பேசும்போது இவருக்கு நம்ம பாவம் திரும்பி வந்திருக்காரு, இவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல. இவரை முகம் முறிச்சு தான் முதல் வாட்டி அனுப்பியிருக்காரு. இவர் மறுபடியும் அவர்கிட்ட போயிருக்காரு. அப்போ அவர் வந்திருக்காரு ஏதாவது பண்ண. ஆனால் அவர் தன் மேலே பச்சாதாபப்படுறது இவருக்கு எரிச்சலாக இருக்கு. எல்லா இடத்துலையும் இவருக்கு புறக்கணிப்பும் நிராகரிப்பும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு ஆள் இவருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறான், அது இவருக்கு எரிச்சல் வருது. இப்படியான உளவியல் மடிப்புகள் இந்த புத்தகத்தில் வந்திருக்கு. அதுலெல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக எழுதியிருந்தாக்க இது வேற ஒரு தளத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தோணுது. அந்த பிரெக்டோட கவிதை ஒன்று, சாலையோரம் அமர்ந்திருக்கிறேன், வாகன ஓட்டி சக்கரத்தை மாற்றுகிறான். நான் புறப்பட்டு வந்த இடம் எனக்கு பிடித்தது அல்ல, போகும் இடத்தையும் எனக்கு பிடிக்காது. பிறகு ஏன் அவன் சக்கரம் மாற்றுவதை பொறுமையின்றி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு 56ல் பிரெக்ட் இறந்தே போயிட்டார். அதுக்கு 10-20 வருஷம் முன்னாடி இந்த கவிதை எழுதியிருப்பார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 75-80 வருஷம் கழிச்சோம் அதே நிலைமை பூமி கோளத்தோட இன்னொரு பகுதியில் இருந்துகிட்டே இருக்குங்கிறது எவ்வளோ வைத்தறிச்சலான விஷயம். மனித நாகரிகம், தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எதுவுமே வளரல, புறப்பட்ட இடத்துல அப்படியே இருக்கு. அப்புறம் இதுல தனி நபர்களோட கீழ்மையும் அரசு நிர்வாகத்தோட கீழ்மையும் பின்னி பிழிஞ்சு போகக்கூடிய காட்சி இருக்குல்ல, அது இன்னும் அதிர்ச்சிகரமானதா இருக்கு. இப்ப இதுல இருந்தெல்லாம் யாருக்கும் எந்த மீட்சியுமே கிடையாது போல் இருக்கு அப்படின்னு இருக்கு. இந்த நூலில் இருக்கக்கூடிய உச்சமான புனைவு தருணம் அப்படின்னு எனக்கு படுறது என்னன்னா, பதிவை நீக்கிட்டாங்க, திரும்ப அந்த பதிவுக்கு விண்ணப்பிச்சு தாயும் மகனும் மண்டபம் முகாமில் அந்த மண்டப முகாம்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்தேன். அங்கேருந்து புலம்பெயர்ந்து வர்றவங்களுக்கு அரசாங்கம் ஒரு தொகை கொடுக்கும். அது ஸ்டேட் பேங்க் வழியாக தான் கொடுக்கும். அதை விநியோகம் பண்ணக்கூடிய
காசாளராக நான் அங்கே போய் இருந்திருக்கேன். அந்த அது வேற ஒரு அனுபவம், வேற ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேச வேண்டியது. நினைக்கும் போதெல்லாம் துக்கமாக இருக்கும். அங்கே மறுபதிவுக்காக அம்மாவும் பிள்ளையும் போயிருக்காங்க. இவங்களை புகைப்படம் எடுக்கிறாங்க. பையனை காணோம். அந்த அம்மா ரொம்ப நேரம் காத்திருக்கு, பையனை காணோம். சாயங்காலம் எல்லாம் முடிய போகிற நேரத்துக்கு வரான். எங்கடா போனேன்னு கேட்டால் ராமேஸ்வரம் போயிருந்தேன். கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கெல்லாம் போகலம்மா, ராமேஸ்வரம் போயிருந்தேன். ராமேஸ்வரத்தில் எதுக்குடா போனேன்? அப்துல் கலாம் வீட்டை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஆக அபத்தமான மிக நல்ல புனைவு தருணம் அது. அப்புறம் இந்த கீழ்ப்படி, அதுக்கும் கீழே உருவாகக்கூடிய படியை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கும் கீழே வெளி தெரியாத இன்னொரு படி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா பெண்கள்லாம் போய் அந்த படியில உட்காந்துக்கிறாங்க. அவர் ஜெயகரன் அதை கோட் பண்ண. இதுல வரக்கூடிய எந்த பெண்ணுமே நிம்மதியா இல்லை. எல்லா பெண்ணுமே துன்பப்படக்கூடிய பெண்களா இருக்காங்க. அதில் வைத்தறிச்சல் என்னன்னா, அகதி முகாமில் துன்பப்படுவாங்க, அப்படி இல்லைன்னா பொது வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கையிலிருந்து துன்பப்படுவாங்க. அது இன்னும் சங்கடம். ஒரு ஆணாக இருந்து அதை அனுபவம் கொள்ளும் போது மிகுந்த குற்ற உணர்ச்சி வருகிறது. அதுல களியக்காவலை முகாம்னு ஒன்று இருக்கு. அந்த முகாம்ல அது ஒரு உணவு தானிய கிடங்கு, சுற்றி உயரமான மதில் இருக்கு. அங்க இருக்கிற அக்காவை பார்க்க போற ஒரு பாத்திரம் கேட்குது, உச்சப்பட்டியில திறந்த வெளியில சுதந்திரமா இருந்துட்டு எப்படி அக்கா நீ இங்க வாழ பழகின அப்படின்னு கேக்குது. அதுல அந்த சுதந்திரமுக சொல் கிட்டத்தட்ட ஒரு வசவு வார்த்தை மாதிரி ஒலிக்குது வாசிக்கும் போது. இந்த நூலை ஆவண இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வகை மேல வச்சு பார்க்கலாம் தோணுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு கவனம் அது மேல போகும்னு தோணுது. தமிழ்ல இதுக்கு முன்னாடி உதாரணங்கள் இருக்கு. இமயத்தோட கோவேறு கழுதைகள், அப்புறம் அஸ்வகோஷ்ங்கிற பேர்ல அமரர் ராஜேந்திர சோழன் எழுதின 21வது அம்சம் அப்படிங்கிற ஒரு நாவல். முதலாவது சமூகார்த்தமான விமர்சனங்களை வைக்கக்கூடியதுன்னு, ரெண்டாவது காட்டமான அரசியல். அப்ப இருந்த இந்திரா காந்தியோட அவசர நிலை சமயத்தில் 20 அம்ச திட்டம்னு ஒன்று வந்தது. அந்த நாவலோட தலைப்பு 21வது அம்சம் அப்படிங்கிறது. நல்ல அரசியல் நாவல், கிடைச்சா படிச்சு பார்க்கலாம். ஆனா இந்த உரையோட கடைசி பகுதிக்கு வரேன். இத நாவல்னே பத்திநாதனும் உரிமை கோருகிறார். புத்தகத்திலே அப்படிதான் போட்டிருக்கு. எல்லாரும் அப்படிதான் அதை எடுத்து பேசுறாங்க. ஒரு நூல் நாவலாக உருவெடுப்பதற்கு மேற்சொன்ன அனுபவ நேர்மையும் அனுபவ நெருக்கமும் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. செய்தித்தாள் விவரணை, நாட்குறிப்பின் அந்தரங்கம், நினைவுகளை கோத்து வைத்து மனப்புண்ணை ஆற்றிக்கொள்வது அல்லது கிளறிக்கொள்வது, இதற்கு அப்பால், இது எல்லாத்துக்கும் அப்பால் ஒரு எழுத்தாளனின் பிரசன்னமும் சேர்ந்து தான் ஒரு நாவலை உருவாக்குது. இதுல ஒரு தொகுப்பாளரோட பிரசன்னம் இருக்கு. அவர் ஒரு நாவலாசிரியராக திரளவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தனிநபர் அல்லது தனி குழுவின் துயர நிலை காலமும் இடமும் தாண்டிய துயர நிலையாக பரிணமிக்கும் போதே நாவல் என்ற அந்தஸ்தை ஈட்டும் என்று நான் நம்புகிறேன். தேர்ந்த கை ஒன்று தலையிட்டிருக்கும் பட்சத்தில் இந்த நூலில் அது நிகழ்ந்திருக்கக்கூடும் என்றே நம்புகிறேன். அப்போது புலம்பெயர் இலக்கியத்தின் முக்கியமான படைப்புகளில் ஒன்றாக இது ஆகியிருக்கக்கூடும். அரசியல் அணுகுமுறைக்கும் இலக்கியார்த்தமான அணுகுமுறைக்குமான வித்தியாசத்தை இன்னொரு முறை உணரத்தரும் நூல் இது. ஆசிரியர் நாவல் என்று குறிப்பிடுவதால் நாமும் அப்படியே அழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். மற்றபடி ஒருமை கூடி வராத படைப்பு தான் இது, அப்படிதான் நான் சொல்லுவேன். இது இந்த நூலில் விவரிக்கப்பட்ட அனுபவங்களின் பெருமதி பற்றிய விமர்சனம் அல்ல. இது ஒரு இலக்கிய பிரதியாக உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தின ஒரு பார்வை தான். அப்புறம் இதுல ஒரு எடிட்டிங் முறைப்படி நடந்திருக்குமானால் கூறியது கூறல் நிறைய இருக்கு இந்த புத்தகத்துல, அதை தவிர்த்திருக்க முடியும். ஒரே பேர்ல பல பாத்திரங்கள் வரும்போது அவங்கள வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு சில உத்திகள் பயன்பட்டிருக்கலாம். அது எதுவுமே பயன்படலை. இப்போ உதாரணம், இதுலயே முதல் பத்தியிலேயே முதல்ல எனக்கு சிங்களம் தெரியாது என்பதால் அவர்கள் பேசுவது தெரியவில்லை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்களத்தில் பதில் சொல்றாங்க. அந்த அதே கதாபாத்திரம் சிங்களத்தில் பதில் சொல்லுது. இது எல்லாத்தையும் ஒரு கவனமான எடிட்டிங் அல்லது ஒரு தேர்ந்த எடிட்டிங் தவிர்த்திருக்கும். அப்புறம் இதுல இந்த கைப்போக்கில் எழுதிட்டு போறதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா,
அனாவசியமான பொருளற்ற தத்துவங்கள். இது பத்திநாதனோட பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழில் இன்னைக்கு எழுதப்படுற முக்கால்வாசி நாவல்களில் எப்படியாவது தத்துவம் பேசுறதுன்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சபடி ஒரு தத்துவத்தை உளறி வைக்கிறாங்க. இதில் சொல்றார், வேப்பங்கன்று கூட இன்று வேப்ப மரமாக மாறி இருந்தது, ஆனால் அது நின்ற இடம் மட்டும் மாறவில்லை. மரம் எப்படி இடம் மாறும்? மரம் பிராணி இல்லையே. இது எல்லாத்தையும் ஆனா இது இல்லாத வேற ஒண்ணு இருக்கு. எங்கோ மணிலாவில் இருந்து வந்த கடலை பயிர்கள் இங்கே மன்னாரில் பெயர் தெரியாத மண்ணில் அப்படின்னு ஒரு பத்தி ஆரம்பிச்சு போகுது. ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. இந்த மாதிரி பத்திகளை தக்க வைத்துக் கொண்டு வேப்பங்கன்று பத்திகளை தவிர்த்து ஒரு நாவல் எடிட் பண்ணப்படும். ஆனால் அது முழுமையான நாவலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். கடைசியா ஒண்ணு, இந்த பின்னிணைப்பாக சில இலங்கை தமிழ் சொற்களும் அதுக்கான பொருள் விளக்கமும் உள்ள ஒரு பட்டியல் ஒன்று இருக்கு. அப்படியெல்லாம் பட்டியல் கொடுக்கக்கூடாது. வாசகன் பிரயாசப்படணும். அந்த மொழி இப்போ பூமணியோ அல்லது நாஞ்சில் நாடனோ இது மாதிரியான இது மாதிரியான பட்டியல் கொடுக்குறாங்களா அவங்க நூலில்? தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், எவ்வளவு சுருக்கமாக பேசணும்னு நினைச்சாலும் நீளமாயிடுது. மன்னிச்சிருங்க நண்பர்களே. நன்றி. நன்றியுரை சுகம் ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும். அவங்க மேடைக்கு வந்துட்டாங்க. நான் அவைக்குத்தான் முதல் நன்றி சொல்ல வேணும். இதை கேட்ட உடனே ஓமண்ட டன்டன் இளங்கோ எஸ்மின் இப்படி ஒன்று செய்யலாம்னு சொன்னோடனே அவர் மிக சந்தோஷத்தோடு ஓமன்னு சொல்லிச்சின்னா இதுக்கு 47 பேருக்கும் இனி பார்க்க போன்ற ஆயிரக்கணக்கான வாசகர்கள் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகின்றேன். மற்றது பத்திநாதர் நான் கேட்ட பொழுது இப்படி செய்ய போகிறேன்னா ஆச்சரியப்பட்ட ஒத்துழையா ஒரு யாழ்ப்பாணத்தான் இப்படி யோசிக்கிறான் என்று. அப்போ அவர் எல்லோருக்கும் நன்றி. திரும்பவும் இந்த முஸ்லீம் சமூக அமைப்புக்கும் தமிழ் காங்கிரஸுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நண்பர்கள் சார்பாகவும் நன்றி சொல்லுங்கள். வணக்கம்.